ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு டிகே கிச்சன். இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா பட்டர்ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் தான் எப்படி செய்யுதுன்னு பார்க்க போறோங்க. வீட்டில் செய்ய முடியுமா அப்படின்னு நிறைய பேர் நினைச்சிட்டு இருப்பீங்க. ஆனால் வீட்டில் உள்ள பொருளை வச்சு கண்டிப்பாக ஈஸியாகவே செய்ய முடியும். இது அவ்வளோ கஷ்டம்லாம் இல்லை. இது வரைக்கும் நம்ம சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க. வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபி செய்யறதுக்கு இந்த மாதிரி ஒரு பாத்திரம் எடுத்துட்டு அதில் வந்து ஒரு 1/2 லிட்டர் பால் சேர்த்துக்கோங்க. தண்ணி சேர்க்காத பால், பேக்கெட் பாலாக இருந்தாலும் பரவாயில்ல, நீங்கள் நியர்பை ஸ்டோரில் வாங்கினாலும் பரவாயில்ல, எது வேணாலும் யூஸ் பண்ணலாம். இது வந்து கொதி நிலைமைக்கு வந்ததில் இருந்து ஒரு 2 நிமிஷம் கொதிச்சா போதும். அதுக்கப்புறமா வந்து இந்த சைட்லாம் ஏடுலாம் படியும் இல்லைங்களா, அதெல்லாம் நல்லா எடுத்து விட்டு நல்லா கலந்து விட்டுக்கலாம். இப்போ வந்து ஒரு சின்ன போல் எடுத்துக்கோங்க, அந்த அடுப்பு சிம்மில் வச்சுக்கோங்க. இதில் வந்து 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் மாவை சேர்த்துட்டு ஆறின பால், அப்படி இல்லைன்னா தண்ணியை கூட சேர்த்துக்கலாம். நான் வந்து தண்ணி தான் சேர்த்துக்கிறேன். சேர்த்து கட்டிகள் இல்லாமல் நல்லா கலந்து இதை மிக்ஸ் பண்ணி ரெடி பண்ணி வச்சுக்கலாங்க. ஏன்னா இது வந்து நமக்கு நேராக வந்து பாலில் போட்டால் கட்டி கட்டியாக அங்கங்கே திரியாக ஆகிடும். அதனால இந்த மாதிரி கரைச்சி தான் ஊற்றணும். பால் வந்து இப்போ நல்லாவே வந்து ஒரு 2 நிமிஷம் போல் கொதிச்சிருச்சு. இப்போ வந்து நம்ம சர்க்கரை ஆட் பண்ணிக்கலாம். இனிப்பு வந்து ரொம்ப தேவை அதிகமாக வேணும்னா நிறைய கூட சேர்த்துக்கோங்க. ஆனால் 50 கிராம் சர்க்கரை எடுத்திருக்கேன் நான். இது வந்து கரெக்டான இனிப்பில் இருக்கும் நம்ம 1/2 லிட்டர் பாலுக்கு. இப்போ சர்க்கரை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு சர்க்கரை கரையிட்டோம், அது வரைக்கும் நம்ம நல்லா இதை கலந்து விட்டுடலாம். உங்ககிட்ட ஏற்கனவே எடுத்த பால் ஏடுகள் வந்து ஃப்ரிட்ஜில் வச்சிருக்கீங்க அப்படின்னா, ஒரு ரீசெண்டாக 2-3 நாள் எடுத்த பால் ஏடாக இருந்தால் இதில் சேர்த்துக்கலாம். பால் ஏடு வந்து ஒரு சூப்பரான டேஸ்ட் கொடுக்கும். இப்போ பாருங்க, சர்க்கரை இது நல்லாவே கரைஞ்சிடுச்சு. இந்த டைம்ல நம்ம ஆல்ரெடி கரைச்சி வச்சிருந்தோம் இல்லைங்களா கார்ன்ஃப்ளவர் மாவு, அதை ஒரு முறை நல்லா கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா ஊத்துங்க. ஏன்னா அடியில் செட்டிலாக இருக்கும் அந்த கார்ன்ஃப்ளவர் மாவு. அதனால இந்த மாதிரி கலந்து ஊத்துனதுக்கு அப்புறமா நம்ம கரண்டி வச்சு கைவிடாம கொஞ்ச நேரத்துக்கு வந்து கலந்து விடணும். ஒரு நிமிஷம் 2 நிமிஷம் வரைக்கும் கலந்து விடணும். ஏன்னா வந்து கார்ன்ஃப்ளவர் மாவு வந்து இறுகி ஒரு மாதிரி கட்டியா கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வரும். நம்ம கலந்து விடாம விட்டுட்டோம்னா அங்கங்க வந்து கட்டி கட்டியா ஆயிடும். கலந்தாதான் ஈவனா இருக்கும் நம்ம கரண்டி வச்சு கலந்து விட்டுட்டே இருந்தோம்னா. கொஞ்ச நேரம் கலந்து விட்டாலே ஒரு லைட்டான கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அந்த ஸ்டேஜ் வந்தோடனே நான் காமிக்கிறேன். அந்த டைம்ல வந்து நம்ம நிறுத்திடலாங்க அடுப்பு. இப்பவே ஓரளவு நல்லாவே கிரீமி கன்சிஸ்டன்சிக்கு வந்துருச்சு. உங்களுக்கு நீங்க கையால பால் எடுத்து நார்மலா ஊத்துறதுக்கும் இதுக்கும் கொஞ்சம் வித்தியாசம் தெரியும். இந்த டைம்ல அடுப்பு ஆஃப் பண்ணிட்டு எல்லோ கலர் ஃபுட் கலர் இருந்தது அப்படின்னா நீங்க ஃபுட் கலர் சேர்த்துக்கோங்க. அப்படி ஒருவேளை ஃபுட் கலர் இல்லை அப்படின்னா ஸ்டார்டிங்ல வந்து நம்ம பால் காய வைக்கும் போதே கொஞ்சமா மஞ்சள் பொடி சேர்த்துக்கோங்க. ஃபுட் கலரே வேணான்னு நினைச்சாலும் ஒன்றும் பிரச்சனை இல்லை, இது ஆப்ஷனல் தான், சேர்க்கவே வேண்டாங்க. இப்போ ஃபுட் கலர் சேர்த்து நம்ம நல்லா கலந்து விட்டாச்சு. அதுக்கப்புறமா அதே ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து வெண்ணிலா எசன்ஸ் சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு வெண்ணிலா எசன்ஸ் இல்லை அப்படின்னா ஏலக்காய் தூள் கூட சேர்த்துக்கலாம், இது வாசனைக்காக தான். இப்போ இது ரெண்டுத்தையுமே சேர்த்துட்டு நம்ம நல்லா கலந்து விட்டுட்டு இதை கம்ப்ளீட்டா வந்து ஆற வச்சிடலாங்க. ஆறுனதுக்கு அப்புறம் இப்போ வந்து ஓரளவு கிரீமியான ஒரு கன்சிஸ்டன்சில இருக்குது. ஆறுனதுக்கு அப்புறம் இன்னுமே கொஞ்சம் நல்லாவே திக்காகும். இங்க பாருங்க, இப்ப கொஞ்சம் தான் ஆறி இருக்கு, அதுக்கே இந்த அளவுக்கு கொஞ்சம் திக்னஸ் வந்திருக்கு. கம்ப்ளீட்டா ஆறுனா இன்னுமே கொஞ்சம் நல்லா கிரீமியா இருக்குங்க. எந்த பாத்திரத்துல வந்து நீங்க வந்து இந்த ஐஸ்கிரீம் ஊத்தி வைக்க போறீங்களோ அந்த பாத்திரம் எடுத்துட்டு அதுல இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம். கம்ப்ளீட்டா ஆறி இருக்கணும். அதுக்கப்புறமா இதை மூடிட்டு ஃப்ரீசர்ல வந்து ஒரு 2 மணி நேரம் வச்சிடணுங்க. வச்சுட்டு மறுபடியும் ஒரு ப்ராசஸ் இருக்கு, அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்போதைக்கு நம்ம வந்து ஃப்ரீசர்ல 2 மணி நேரம் வச்சிடலாங்க. அதுக்குள்ள வந்து நம்ம ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில வந்து கொஞ்சம் கூட ஈரம் இருக்கக்கூடாது. அதுக்கப்புறமா அதுல வந்து ஒரு 1/2 கப் அளவுக்கு சர்க்கரை சேர்க்கிறேன். இதுவுமே வந்து ஒரு 50 கிராம் சர்க்கரை. இதுல வந்து நம்ம கொஞ்சம் கூட தண்ணி சேர்க்க போறதில்ல. சர்க்கரை வந்து தன்னாலே மெல்ட் ஆகி கேரமல் வந்து ரெடி ஆகும். அது வரைக்கும் நம்ம ஜஸ்ட் இந்த மாதிரி கரண்டி வச்சு கலந்து விட்டாலே போதும், அதுவே உருகி வரும். பாருங்க, இப்போ ஓரளவு உருகி வரும், உங்களுக்கே தெரியும் பார்த்தாலே. நீங்க வந்து அடிக்கடி ஐஸ்கிரீம் செய்ய போறீங்க அப்படின்னா இந்த அளவுக்கு மட்டும் செய்யாம கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கேரமல் வந்து செஞ்சு வச்சுட்டீங்கன்னா அதுக்கப்புறம் நம்ம அந்த பால் செய்யறோம் இல்லைங்களா, அதை மட்டும் செஞ்சு கேரமலை எடுத்து போட்டு, அதாவது இந்த பட்டர்ஸ்காட்ச் எடுத்து போட்டு நம்ம செஞ்சுக்கலாம். நான் அப்படிதாங்க பண்ணுவேன். இந்த மாதிரி அடிக்கடி வந்து செய்ய மாட்டேன். பட்டர்ஸ்காட்ச் வந்து நிறைய செஞ்சு வச்சுக்குவேன், கொஞ்சம் அதிகமா. அடிக்கடி வந்து நான் செஞ்சு இதை குழந்தைங்களுக்கு கொடுத்துருவேங்க. இல்ல நீங்க இப்பதான் ஒரு முறை செய்ய போறீங்கன்னா இந்த அளவுக்கு செஞ்சா போதும்.
இந்த மாதிரி உருகிட்டு இந்த கலருக்கு வரும்போது இது கரெக்டான அளவு. இதை விட வந்து விட்டுட்டீங்க அப்படின்னா இன்னும் கொஞ்சம் கலர் ஆயிடுச்சுன்னா கசந்துரும். இந்த ஸ்டேஜில் வந்து பட்டர் 1 ஸ்பூனு சேர்த்துக்கலாம். பட்டர் ஸ்காட்சுக்கு ஃப்ளேவருக்காக தான் இந்த பட்டரு, இல்லைன்னா நெய் கூட சேர்த்துக்கலாம். இதை நல்லா கலந்து விட்டுட்டு பட்டர் உருகின உடனே நட்ஸு சேர்த்துக்கலாம். நட்ஸ் வந்து நான் முந்திரி சேர்த்துக்கிறேன், நீங்கள் வந்து வேர்க்கடலை கூட சேர்த்துக்கலாம், உங்களுக்கு விருப்பப்பட்டதை சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. இதை வந்து உடனே ஒரு பிளேட்டுக்கு, அதாவது எண்ணெய் தடவின இல்லைன்னா நெய் தடவின பிளேட்டுக்கு டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுங்க. உடனே மாத்தினாதான் வரும், இல்லைன்னா சீக்கிரமா கெட்டியாயிடும். அதனால ஸ்டவ் ஆஃப் பண்ண உடனே பிளேட்டுக்கு மாத்திருங்க. பிளேட்ல வந்து இந்த மாதிரி ஆயில் ஏதாவது அப்ளை பண்ணாதான் நமக்கு எடுக்கிறதுக்கு ஈஸியா வரும். இப்ப பாருங்க இது நல்லாவே ஆறிடுச்சு. ஆறி முடிச்சதுக்கு அப்புறம் இதை எடுக்கிறேன் பாருங்க எந்த அளவுக்கு ஈஸியா வருதுன்னு பாருங்க. இங்க பாருங்க சூப்பரா வந்துருச்சு. எடுத்ததுக்கு அப்புறமா இது வந்து ஒரு சின்ன சின்ன பீசஸா வந்து கையாலேயே உடைச்சிங்கன்னா நல்லாவே உடைக்க வரும். அந்த மாதிரி உடைச்சிட்டு ஒரு பேப்பர்ல இல்லைன்னா ஒரு பாத்திரத்துல வச்சு மத்து அப்படி இல்லைன்னா பூரி கட்டை இருக்கு இல்லைங்களா, அதை வச்சு நுணுக்கிக்கோங்க. அப்படி இல்லைன்னா இந்த மாதிரி ஈரம் இல்லாத மிக்சி ஜார்ல வந்து போட்டு ஒரே ஒரு அடிச்சு எடுத்துக்கலாம். ரொம்ப மைஞ்சிடக்கூடாது, குட்டி குட்டி பீசஸா இருக்கணும். அப்பதான் நமக்கு ஐஸ்கிரீம்ல அதை போட்டு சாப்பிடும்போது அங்கங்க வந்து கிரன்ச்சியா நம்ம வாயில தட்டுப்படும், அது நல்லா இருக்கும். அதனால ரொம்ப மைய அடிச்சிடாதீங்க, ஒரே ஒரு அடி அடிச்சா போதுங்க. இப்போ வந்து நம்ம 2 மணி நேரம் ஆயிடுச்சு நம்ம ஃப்ரீசர்ல வச்ச ஐஸ்கிரீமு. அதை எடுத்து இந்த மாதிரி பாத்தீங்கன்னா கொஞ்சம் இன்னுமே நல்லா கெட்டியா இருக்கும், அதாவது கிரீமியா இருக்கும், அங்கங்க இந்த மாதிரி இருக்கும். இதை வந்து நம்ம மறுபடியும் மிக்சி ஜார்ல சேர்த்து நல்லா அடிச்சுக்க போறோம். எதுக்காக நம்ம இப்படி மிக்சி ஜார்ல அடிக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து ஈவனாவும் இருக்கும், கிரீமியான ஒரு கன்சிஸ்டன்சி கிடைக்கும். அதனாலதான் இப்ப நான் இதை மிக்சி ஜார்ல சேர்த்துக்கிறேன். சேர்த்து அடிச்சதுக்கு அப்புறமா உங்களுக்கே தெரியும் எங்கேயுமே கட்டி இல்லாம கரெக்டா இருக்கும். அதுக்கப்புறமா வந்து நம்ம எந்த கப்ல ஏற்கனவே நம்ம ஐஸ்கிரீமை ஊத்தி வச்சிருந்தோமோ அதே கப்ல மறுபடியும் இதை டிரான்ஸ்ஃபர் பண்ணிக்கலாம். இங்க பாருங்க நான் இப்ப மறுபடியும் இதுல ஊத்தி வைக்கிறேன். இப்ப நான் மிக்சியில நல்லாவே அடிச்சு எடுத்துட்டு வந்துட்டேன். இப்ப ஊத்தும் போதே தெரியும் உங்களுக்கு அந்த கட்டிகள் இல்லாம இருக்கு. இப்ப வந்து நம்ம ரெடி பண்ண பட்டர் ஸ்காட்ச் இந்த அளவுக்கு கொரகொரப்பா வந்து அரைச்சு எடுத்துக்கோங்க. இதுல இருந்து ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்து நம்ம ரெடி பண்ண ஐஸ்கிரீம்ல சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். உங்களுக்கு வந்து நட்ஸ் ரொம்ப பிடிக்கும் அப்படின்னா இன்னும் கூட ஒரு 2 ஸ்பூன் எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கோங்க. 3 ஸ்பூனுங்கிறது வந்து இதுக்கு கரெக்டான அளவுல இருக்குங்க. சேர்த்து இதை நல்லா கலந்து விட்டுட்டு மூடி போட்டு மூடிடணும். முக்கியமா என்ன பண்ணணும்னா வந்து ஒரு பிளாஸ்டிக் கவர் அப்படி இல்லைன்னா பட்டர் ஷீட் இந்த மாதிரி ஏதாவது ஒன்று போட்டு டைட்டா மூடிடணுங்க. அப்பதான் வந்து உள்ள வந்து ஐஸ் கட்டியா ஆகாம அந்த கிரீமி கன்சிஸ்டன்சி இருக்குங்க. இது வந்து 8 மணி நேரம் ஃப்ரீசர்ல வச்சு எடுத்தோம்னா அவ்வளவுதான், நமக்கு பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீம் ரெடி ஆயிடுங்க. இப்ப எனக்கு 8 மணி நேரம் ஆயிடுச்சு. இப்ப நம்ம ஓபன் பண்ணி பார்க்கலாம் எந்த அளவுக்கு வந்திருக்குன்னு சொல்லிட்டு. வீட்லயே வந்து ஈஸியா நம்மளால பட்டர் ஸ்காட்ச் ஐஸ்கிரீமை செய்ய முடியும், அதுவும் ஹைஜீனிக்கா செய்ய முடியும். வீட்டில் நம்ம செய்யறதால வந்து சுத்தமா குழந்தைங்களுக்கு வந்து ஆரோக்கியமாவே நம்ம கொடுக்கலாங்க. இந்த வெயிலுக்கு இதே மாதிரி அடிக்கடி வந்து பசங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம். நிறைய ஸ்நாக்ஸ் கேட்பாங்க லீவ்ல வீட்டில் இருக்கிறவங்களுக்கு. அவ்வளோதாங்க. இப்போ வந்து மேலே வந்து நம்ம பட்டர் ஸ்காட்ச் ரெடி பண்ணோம் இல்லைங்களா, அந்த தூள் வந்து கொஞ்சம் போட்டு ஸ்கூப் இல்லைன்னா கரண்டி வச்சு இந்த மாதிரி எடுத்து கொடுத்துட்டோம்னா அவ்வளோதான். தேங்க்யூ.